வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஏப்ரல் 23க்கு பிறகு இது உங்களுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்ட இடத்தில் நீங்கள் அரசாணை ஏறப் போகிறீர்கள். மேஷத்தை பொறுத்தவரை முருகனின் மந்திரத்தை, அதாவது ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் வருகையால் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக வரப்போகுது. இந்த கால நேரத்தை மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில், சந்திரன் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில், குரு பஞ்சமி ஸ்தானத்தில், கேது லாபஸ்தானத்தில், ராகு அயன சயன போகஸ்தானத்தில், செவ்வாய் புதன் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளவல்ல உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தரணி கர்பஷ் பூதம் வித்யுத் காந்தி ஸ்பதம் குமரம் சக்தி அஸ்தம் மங்களம் பிரணயாம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானின் முழு ஆசையும், அதே போல முருகனின் ஆசி ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றப்ப உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரிய காரணங்களில் பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது பார்த்தீங்கன்னா முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சீரும் சிறப்பமாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு சில நேரங்களில் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா மன நிம்மதியோடு காணப்படுவீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக பழகுங்க. அந்த கவனமான போக்கு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தோட பழகிறப்போ முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தொழில் வியாபாரம் இரண்டுலையுமே இந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைய போது. போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் அலுவலகம் சார்ந்த காரியங்களை கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நிதானமான போக்கோடு செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வைக்கிறப்போ அதில் இருக்க சாதக பாதங்களை உணர்ந்து செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. குடும்பம் தொடர்பான கவலைகள், இதுவரை குடும்பம் தொடர்பான பெரிய கவலைகளோ நிறைய கவலைகளோ இருந்தால் அந்த கவலைகள்லாம் நீங்க போது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப செலவுகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும். குறிப்பாக முருகனை பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க முருகனின் அருள் ஆசையால் உங்களுக்கு இது மாதிரி செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் வர்றதுக்கான அருளை முருகனானவர் உங்களுக்கு அருள போறார். வாழ்க்கை துணையுடன் இந்த கால நேரத்தில் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு மற்றவர்களோட செயல்களால் கோபம் தூண்டப்படலாம். அதனால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்துகிறப்போ உங்களுக்கு இது மாதிரி அடுத்தவர்கள் கோபத்தை தூண்டுறப்போ கூட கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு நிம்மதியான சூழல் நிலவும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு சரியான போக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நண்பர்களிடையே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான காரணம். தேர்தல் காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி
ஒற்றுமை, ஏற்றம், நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ஏற்றங்களையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுற அதே வேளையில் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் கல்வி சார்ந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த போட்டி பொறாமைகள் குறைந்து ஒற்றுமை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எதையும் நீங்களும் அவசரப்படாமல் செய்யுங்க. அவசரப்படாமல் செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு பதறாத காரியம் சிதறாத உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேர சூழலில் உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமான போக்கோடு செயல்பட்டு வெற்றிகளை உங்களுக்கு தனிதாக்கி கொள்ளுங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் பரிகாரங்களை பொறுத்தவரை முருகனை வணங்க, முருகனின் ஆலயத்துக்கு சென்று வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு மனதில் அமைதியும் வெற்றியும் ஏற்றமும் நிலவரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருகனை வணங்க. அது மட்டும் இல்லாமல் தரணி கர்ப்ப ஸ்பூதம் வித்யுத் காந்தி ஸ்பதம் குமரம் சக்தி அஸ்தமம் மங்களம் பிரணமயாம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் முருகனையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காரிய சித்திகள் ஆகணும்னா இந்த 2 மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திட்டமிட்டபடி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை, நிம்மதியான மனநிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட விஷயங்கள்லாம் திட்டமிட்டு நடைபெறது காரணத்தால் உங்களுக்கு கடன் சார்ந்த துறை சுமைகள் குறையறதுனால உங்களுக்கு இன்னும் மனது மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு நிலவும். வழக்குகளை சாதகமான போக்கின் காரணமாக உங்களுக்கு அந்த வழக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக முடிவடைய போகுது. இதுவரை இழுபறியாக இருந்த வழக்கு கூட முடிவடைய போகுது. அடுத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே அகலப்போகுது. தடைகள் தாமதங்கள் அகல்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு நிம்மதியான போக்கில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த பரணியில் பிறந்தவங்க தரணி ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு தகுந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்கிற செயல்களை சீரும் சிறப்புமாக இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமர்த்தியமான போக்கால் அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் சூழல் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழலில் உங்களை முன்னிறுத்துபவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னிறுத்தி தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பு. அதே போல் ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற முருக மந்திரத்தை சொல்லி உங்களுக்கான நன்மைகளையும் ஏற்றங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க இந்த கால நேரத்தில். அதே போல் உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை படி வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் விழாக்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற விஷயங்களில் அதிகமாக கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அதே வேளையில் இதே போல தான் முன்னாடி சொன்ன நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி உங்களோட ஜோதிட புத்தி வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வெற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரம் உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத
மாத வார பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கம் இல்லை வேகத்தை வந்து குறைக்க முடியும், இல்லை அதுலேருந்து விலக முடியும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட உங்களுக்கு வர ஒரு விஷயமா நம்ம சொல்லிட்டு முருக பகவானை வணங்கி உங்களுக்கான வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்.